கள்ளக்காதல் குழந்தைய அடிக்கலாம், தாய் எப்படி இது வெடிக்க பார்க்குற? அவ தாயா இல்லை பேயா? பட் நிஜமாகவே நடந்தது என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் அவங்களுடைய குழந்தைய போட்டு அவன் செவுத்தில் அடிச்சுதான் சொல்லப்படுது. அதில் வீடியோ வைரல், இந்த வீடியோ பெரிய வைரலாகி மனசெல்லாம் உலுக்கி எடுத்துச்சு. ப்ரைவேட் பார்க்கில் வந்துட்டு சிகரெட்டால் சுட்டுருக்காங்க அந்த 1.5 வயசு குழந்தை, ஆண் பையனுடைய காலில் ஃபுல்லாக லைட்டர் வச்சு சுட்டுருக்காங்க. ஓகே, விச் மீன்ஸ் உடல் முழுக்க தீக்காயங்களும் இந்த மாதிரி அடித்த காயங்களும் இருக்குது. இது இன்னைக்கு நேற்று நடந்த விஷயம் கிடையாது. பல வாரங்களாக தொடர்ந்து அந்த குழந்தை மேலே போடப்பட்ட ஒரு கொடூர செயலின் விளைவாகத்தான் இது. அந்த 1.5 வருஷமாகவும் அந்த பையன் அழுதுகிட்டு தான் இருந்திருக்காங்க டெய்லியுமே. நயன்தாரா நடித்த ஒரு படம், அதில் அந்த வில்லனுக்கு வந்து சைக்கோ செக்ஷுவல் கேரக்டர். அவன் பெண்களை துன்புறுத்தி தான் அவனுக்கு சுகம் கிடைக்கிற மாதிரி. அப்போ இந்த தாய் ஒரு போதையிலே இருந்து தான் குழந்தை அடி வாங்குறத, அதை ப்ரைவேட் பண்ண சூடு வைக்கிறத, அடிக்கிறத, கிள்றத, குத்துறதெல்லாம் தாய் ரசிச்சாலாங்கிறது ஒரு கேள்வி. அதை தாண்டி அந்த அடிச்சே செவுத்துல அந்த குழந்தை அடிச்சே கொண்டால, அதை குழந்தை அடிச்சு கொண்டு அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட அம்மாவோட செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சைக்கோவா. உத்தரப்பிரதேசத்துலேயும் அதே மாதிரி ஒரு குழந்தைய ரோட்டில் போட்டு அடிச்சே ஒரு பொண்ணை சம்பவம் நடந்திருக்கு. அசல் கேரளா சம்பவம். ஆமாம், உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. குழந்தையுடைய அம்மா வந்துட்டு இங்கே ஒத்துக்கல. ஆக்சுவலி என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்துக்க மாட்டாங்க. கணவருடைய ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க தாய் வீட்டில் வந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்க. குழந்தைய நான் கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன் குழந்தைக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைய என்ன பண்ணா அதே மாதிரி தரையில் போட்டு 8 முறை ஓங்கி அடிச்சிருக்காங்க. கூட்டிகிட்டு தெரு முனையில் நிற்க வச்சு அந்த சிசிடிவியும். இந்த மனநிலை ஏன் மேம் வருது? அதாவது பிறப்பு சரியில்லை, வளர்ப்பு சரியில்லைமா? இல்லை, இவனுங்க பிறந்தது முழுக்க காமத்துக்கு தான் பிறந்திருப்பாங்க, கள்ளக்காதலுக்கு தான் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி நாய்ங்க தான் இந்த மாதிரியான பொறுக்கித்தனம், இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு தானே சொல்லணும். அதாவது கண்ணூர் இந்த பீச்சில் குழந்தைய வந்து தூக்கி போட்டு கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டு கொலை பண்ண விஷயம், குழந்தை வந்து அதுவாக நடந்து போயிடுச்சுன்னு சொன்ன விஷயம். அப்புறம் போலீஸார் வந்து விசாரணை மேற்கொள்ளும்போது குழந்தையோட பால் பாட்டில், இந்த அம்மாவோட ஃபுட் பிரிண்ட்ஸு, அவங்க கட்டியிருந்த சேலையில் இருக்கக்கூடிய மணல் எல்லாம் பார்க்கும்போது அவங்க தான் வந்து அந்த இடத்துல கொண்டு இருக்காங்க. கட்டிய கணவனையோ மனைவியோ கொலை பண்ணுறது அளவுக்கு மீறி இன்னைக்கு குழந்தைங்களை கொலை பண்ணுற அளவுக்கு இந்த மென்டாலிட்டியானது, பாசம், அந்த விஷயம் எல்லாமே குழந்தைக்கு கொண்டுட்டு போகிறது தாயாக தான் இருக்கணும் அப்படின்றது நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போக இது பண்ணி. எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன். எனக்கு நான் முக்கியம், வேற யாரும் எனக்கு முக்கியம். எதை வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் வாழ்வேன், யார் கூட வேணாலும் இருப்பேன். டு வாட் எக்ஸ்டென்ட் கேட்கும்போது, டு எனி எக்ஸ்டென்ட். நான் கேட்குறது தப்பா சரியானு தெரியல. அந்த தாயின்னு சொல்ல முடியாது, அந்த குழந்தையோட அந்த அம்மாவுக்கு அவ்வளோ தூரம் செக்ஸ் வெறி பிடிச்சி போயிருக்கான். இவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு சைக்கோ, 2 சைக்கோவும் சேர்ந்து அப்பாவே குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேரளா கேஸ்லேயும் சரி, உத்தரப்பிரதேசம் இந்த கேஸ்லேயும் சரி, இந்த தாய்க்கும் அதாவது அந்த நாய்களுக்கு என்ன மாதிரி நான் பர்சனலாக தூக்கு தண்டனைக்கு எதிரான கருத்தில் கொண்ட ஒரு பர்சன். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசலாம். ஆனால் இந்த கேஸில், இந்த கேரளா கேஸாக இருக்கட்டும், அந்த உத்தரப்பிரதேச கேஸாக இருக்கட்டும், அந்த 3 நாய்களையும் துடிக்க தூக்கில் போட்டு இதன் மூலமாக. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம், குழந்தைய தரையில் போட்டு அடின்னு அடிச்சே கொன்ன ஒரு சைக்கோ காமுகன்னு சொல்லலாம். கள்ளக்காதலுக்கு குழந்தை தடையாக இருக்குது. 2 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். இந்தியாவையே உலுக்கி எடுத்துருக்கு. கேரளா சம்பவத்தில் என்ன மேம் நடந்துச்சு? எஸ், ஆக்சுவலி இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போகும்போது அதில் யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது, அதாவது அவங்களோட பார்ட்னர், தட் இஸ் ஸ்பௌஸை கொலை பண்ணக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தட் இஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அடல்ட்ரிக்காகவோ இல்லை திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு எனக்கு வேணுன்றதுக்காகவோ, என்ன தான் வந்து நான் டிவோர்ஸ் போனாலும் இவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருப்பான், இல்லை இவன் எனக்கு இடைஞ்சலாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் லைக் கொலை பண்ணக்கூடிய கேசஸ் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தையே கொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு தான் நடக்குது. அப்படிப்பட்ட வேறு சம்பவங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? விச் மீன்ஸ்
அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எவ்வளவு வந்து ஒரு ஒரு அலார்மிங்காக இருக்குது, எவ்வளோ வந்து ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. அப்படி பார்க்கும்போது அந்த கேரளாவில் 1.5 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். ஓகே, இதில் மிகப்பெரிய யோசிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாயும் இதற்கு உடந்தை அப்படிங்கிறது தான் யோசிக்க முடியாத ஒரு விஷயமே. ஓகே, அந்த தாய் வந்து அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 கையிலையுமே கட்டு போட்டிருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, ஒரு ஆக்சிடென்ட், மோட்டார் சைக்கிள் விழுந்து அடிபட்டுருச்சுன்னு. அப்போ குழந்தை இறக்கும் பொழுது தான் எல்லாருக்குமே தெரியுது குழந்தை இது வரைக்கும் கட்டு போட்டிருந்த எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது, திட்டமிட்டு அவங்க அடிச்சே அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. கள்ளக்காதல் குழந்தைய அடிக்கலாம், தாய் எப்படி இது வெடிக்க பார்க்குற, அவள் தாயா இல்லை பேயா? அதுதான் இதற்கு ஐ திங்க் என்ன பதில் அவங்கள சொல்ல முடியும். அவங்க எது சொன்னாலும் அதுக்கு வந்து நம்ம ஈடு செய்யவே முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது தான் திருவனந்தபுரம் நெடுமங்காடு அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு விஷயம். அதாவது இந்த ஆர்த்தி அவங்களுடைய மகன் தான் இப்போ இறந்து போன அந்த சிறுவன், அதாவது கிட்டத்தட்ட 1.5 வயது. இப்போது அந்த லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் லிவரில் இருந்த பர்சன் பேர் தான் அஷ்கர். ஓகே, இங்கே மெயினாக பேசப்பட்ட விஷயம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். ஓகே, ஏன்னா சம்பவம் நடந்த அன்றைக்கி இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் வெள்ளிக்கிழமை இவங்க மதியம் போல் வந்து குழந்தை அழுதுருக்கு. ஓகே, எல்லாரும் வந்து என்ன குழந்தை அழுவுது அப்படின்னு கேட்கும்போது குழந்தை சாப்பிடும்போது தொண்டையில் சாப்பாடு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நியர்பை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே திரும்ப வந்து திருவனந்தபுரம் ஜிஹெச் கூட்டு போக சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சைல்டு லைக் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ போலீஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் ஒரு பக்கம் டவுட் ஏற்படுத்திருக்கு. இதற்கிடையில தான் என்ன அப்படின்னா தட் இஸ் அந்த அகிலா இருக்காங்க இல்லையா, அகிலாவுடைய அம்மா, இந்த குழந்தை சிறுவனுடைய பாட்டி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை குழந்தை இந்த மாதிரி ஆகிடுச்சு அழுது, எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் போய் நெடுமங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் இனிஷியேட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸுக்கும் இங்கே வந்து சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உடல் முழுக்க காயம் இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ டாக்டர்ஸ் போலீஸ் அங்கே வந்து அந்த குழந்தையுடைய உடலை கைப்பற்றி அகெயின் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ அட்டாப்சி ரிப்போர்ட் தான் இங்கே அகெயின் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு முன்னாடி இவங்க என்ன நினச்சிருக்காங்க, அம்மா அதாவது இந்த குழந்தையுடைய அம்மா இவங்களாம் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா குழந்தை வந்து தொண்டையில் சாப்பாடு மாட்டிக்கிச்சு, சோக் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம சமாளித்து குழந்தை இறந்துருச்சு நம்ம அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அவங்க. ஓகே, பட் நிஜமாகவே நடந்தது என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் ஒரு 3வது நபர் அவங்களுடைய குழந்தைய போட்டு அவன் செவுத்தில் அடித்ததாக சொல்லப்படுது. அதில் வீடியோ வைரல், இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாகி மனசெல்லாம் உலுக்கி எடுத்துச்சு. அந்த குழந்தை தான் அதில் என்னென்னா அதில் தான் அந்த குழந்தை ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருக்கான். கத்த ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கேட்கும்போது இவங்க இப்படி மாற்றிருக்காங்க இந்த விஷயத்தை. ஓகே, ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்த விஷயம் என்னென்னா ஸ்கல் இன்டர்னலில் 5 இடத்துல ப்ளீடிங் இருந்திருக்கு, இன்டர்னல் ப்ளீடிங் 1. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்ஸில் 7 ஃப்ராக்சர் இருந்திருக்கு. ஓகே, ரிப்ஸில் ஃபுல்லாக உடம்புல ரிப்ஸில் 7 ஃப்ராக்சர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா லைக் கூடவே ப்ரைவேட் பார்க்கில் வந்துட்டு சிகரெட்டால் சுட்டிருக்காங்க அந்த 1.5 வயசு குழந்தை ஆண் பையனுடைய காலில் ஃபுல்லாக லைட்டர் வச்சு சுட்டிருக்காங்க. ஓகே, விச் மீன்ஸ் உடல் முழுக்க தீக்காயங்களும் இந்த மாதிரி அடித்த காயங்களும் இருக்குது. இது இன்னைக்கு நேற்று நடந்த விஷயம் கிடையாது, பல வாரங்களாக தொடர்ந்து அந்த குழந்தை மேலே போடப்பட்ட ஒரு கொடூர செயலின் விளைவாகத்தான் இது. அந்த 1.5 வருஷமாகவும் அந்த பையன் அழுதுகிட்டு தான் இருந்திருக்காங்க, டெய்லியுமே சிகரெட்டுனால, டார்ச்சர்னால, பல வாரங்களாக. இதில் இன்னொன்றும் சொல்லப்படுது, அவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 மாதம் தான் ஆச்சுன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இதில் தான் இந்த மாதிரி அடிக்கும் போது அந்த கை அந்த குழந்தைக்கு ஃப்ராக்சர் ஆனதாக சொல்லப்படுது. டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் கேட்கும் போது ஒரு விலாக் ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க, வீலாகர் கேட்கும் போது வந்துட்டு இல்லை குழந்தைக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அதாவது பைக்லேருந்து கீழே விழுந்ததுனால குழந்தைக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே அந்த குழந்தைக்கு நிகழ்த்தப்பட்ட கொடூரத்தின் விளைவு தான் அப்படிங்கிறது தான் தெரிய. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ நயன்தாரா நடித்த ஒரு படம் எமைக்கானோடிகளா இல்லை நயன்தாரா நடித்த ஒரு படம், அதில் அந்த வில்லனுக்கு வந்து சைக்கோ செக்ஷுவல் கேரக்டர், அவன் பெண்களை துன்புறுத்தி தான் அவனுக்கு சுகம் கிடைக்குங்கிற மாதிரி. அப்போ இந்த தாய் ஒரு போதையிலே இருந்து தான் குழந்தை அடி வாங்குறத, சிகரெட்டால் ப்ரைவேட் பார்ட்டில் சூடு வைக்கிறத, அடிக்கிறத, கிள்றத, குத்துறதெல்லாம் தாய் ரசிச்சாலாங்கிறது ஒரு கேள்வி. அதை தாண்டி அந்த அடிச்சே செவுத்துல அந்த குழந்தை அடிச்சே கொண்டால, அதை குழந்தைய அடிச்சு கொன்று அந்த பொண்ணோட அதை மீன் அந்த குழந்தையோட அம்மாவோட செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சைக்கோவா? இங்கே என்ன அப்படி இது வரைக்கும் சொல்லப்படுதுன்னா இதை பற்றின எந்த தகவலும் நமக்கு இல்லை. ஓகே, இது வந்து என்ன ஆகுதுன்னா போலீஸ் அவங்க அம்மா பாட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் அவங்க அக்கீல் அவங்க கிட்ட கூப்பிட்டு விசாரணையானது நடத்தப்படுது. அதுக்கப்புறம் உண்மைகள் தெரிய வருது. அப்புறம் போய் அந்த அஷ்கரை அந்த வீட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது 100க்கும் மேற்பட்ட போலீஸார் அங்கே போனாங்க. ஊர் மக்கள் அவனை சேர்ந்து அவனை அடிக்க வந்துச்சு. ஓகே, 1
இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை, இந்த மாதிரியான ஒரு கொடூர செயல்கள் செய்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன். ஓகே, கூடவே மனைவி வந்து 1 or 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட கோமாவில் இருக்கிறதா சொல்லப்படுது. எதற்காகனா டவுரி கேட்டு அவங்களை ஹராஸ் பண்ணி இதே மாதிரி தான் செவுத்தில் அடித்து முட்டி அவங்களுக்கு வந்து இந்த கோமா ஸ்டேஜில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, ஒன்று. இன்னொன்று என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த கைகள் அடிபட்டிருந்தது இல்லையா, அப்போவே இந்த குழந்தையுடைய பாட்டி அகிலா அவங்க அம்மா வந்து போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது, இதற்கு காரணம் அவன் தான் சொல்லி கொடுக்கப்பட்டதாக இருக்குது. ஓகே, ஒன்று. இன்னொன்று என்னென்னா அவங்க மாமியார், அதாவது ஒய்ஃபோட அம்மா, அவனோட ஒய்ஃபோட அம்மாவும் நாங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு இந்த மாதிரி பல்வேறுபட்டான ஒரு விஷயங்கள் தகவல்கள் இருக்குது. இன்னும் போலீஸ் சைட்லேருந்து நமக்கு எதுவும் அஃபிஷியலாக தெரிய வரல. ஓகே, ஆக மொத்தம் இங்கே என்ன அப்படின்னா இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியது அந்த பர்சனுக்கு புதுசு இல்லை, ஒய்ஃப் மீதும் ஆல்ரெடி இப்படி தான் பண்ணியிருக்கான்றது ஒன்று. இன்னொன்று, இவங்க இப்போ தான் 2 மாதமாக ஒன்றாரு, அதாவது கரிக்குழி அப்படிங்கிற பகுதி பக்கத்தில் அங்கே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அப்படின்னும் இந்த குழந்தைய வந்துட்டு 2 சைடுமே கேட்டிருக்காங்க. அகிலா அவங்க அம்மா பாட்டியும் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா அகிலாவுடைய கணவர் அந்த குழந்தையுடைய தந்தை 2024 சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ அதுக்கும் நமக்கு இன்னும் காரணம் தெரிய வரல. மேபி இந்த இன்வெஸ்டிகேஷனோட சேர்ந்து அது விசாரிக்கப்படலாம். ஓகே, அதோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிய வரல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயும் என்னென்னா அவங்களோட அப்பா அம்மாவும் குழந்தை கஸ்டடி கேட்கப்பட்டதாகவும் இன்னும் 1 வாரத்தில் ஏதோ குழந்தைய அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கேஸில் இவ்வளோ விஷயங்கள். அதற்கு கூடவே இந்த தாயும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஆதாரங்களை வந்து அழிக்கிறதுக்காகவும் கூட வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க. அந்த குழந்தை அடித்தாங்க இல்லையா, அந்த ரத்தக்கரை இருக்கும் இல்லையா, அதை தண்ணி வச்சு வாஷ் பண்ணதாகவும், கூடவே அந்த துணிகள் இருக்கும் இல்லையா குழந்தையோட துணிகள், அதை வந்து எரிச்சதாகவும் இங்கே சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்ததாக இது வரைக்கும் வந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. காமம் கண்ணை மறைச்சிருக்கு. அந்த குற்றவாளி செவுத்தில், அந்த குழந்தை செவுத்தில் அடித்து கொண்டவங்க கூட பெரிய குற்றவாளி இல்லை, கூட உடந்தையாக இருந்த இந்த தாய் தான் மிகப்பெரிய குற்றவாளின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவே உழுக்குன்னு அந்த கேரளா சம்பவம் மாதிரியே நார்த்தில் உத்தரப்பிரதேசத்துலேயும் அதே மாதிரி ஒரு குழந்தைய ரோட்டில் போட்டு அடித்தே ஒரு கொன்ன சம்பவம் நடந்திருக்கு. அசல் கேரளா சம்பவம் ஆமாம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. அங்கே என்ன சம்பவம், அது என்ன காரணம்? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய அம்மா வந்துட்டு இங்கே ஒத்துக்கலை. ஆக்சுவலி என்னென்னா கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது கணவருடைய ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க தாய் வீட்டில் வந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஆமாம், ஏன்னா இது எங்கேனா உத்தரப்பிரதேசில் நடந்த ஒரு விஷயம். அதாவது எங்கேனா ஃபெரோசாபாத் யாதவ் காலனியில் அங்கே வந்து வசிச்சுட்டு வரவங்க இந்த 24 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணி. ஓகே, அவங்களுடைய குழந்தை தான் இந்த 2 வயது மகன், அங்கேயும் ஆண் பிள்ளை. ஓகே, அவங்க வந்து ஒரு டீச்சராகவும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அப்படின்னும் இவங்க லைக் ஹஸ்பண்டுக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுனால அவங்க தாய் வீட்டில் வந்து அவங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து அவங்க வந்து அட்வொகேட்டை பார்க்க போகிறாங்க. தட் இஸ் அடுத்த ப்ராசஸ், லீகல் ப்ராசஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க அட்வொகேட்டை பார்க்க போகும்போது அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்க தங்குறாங்க அந்த இடத்துல. ஓகே, தங்கும் போது தான் இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இதற்கிடையில் அவங்களுடைய கணவருடைய ரிலேட்டிவ் குடும்பத்தோட பழக்கம் ஏற்படுது. ஸோ குடும்பமாக அவங்க நெருங்கி பழகும்போது தான் இப்போது இந்த அரெஸ்ட் செய்யப்பட்ட ஜித்தேந்திர பத்தாக் விராஜ் அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க கிட்ட வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டை சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நான் என் கணவரோட கருத்து வேறுபாடு காரணமாக தான் பிரிஞ்சிருக்கேன், நான் டிவோர்ஸ் வாங்கினாலும் எனக்கு வேறொரு திருமணத்தை பற்றி நான் யோசிக்க மாட்டேன், என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் என் வாழ்க்கையை வாழப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி இருந்த சூழ்நிலையில் இது இப்படியே போயிருக்கு. இவ என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல அப்படின்னா, இவங்க வந்து கேஸ்க்காக வேறு ஒரு ஊருக்கு அட்வொகேட் பார்க்க போனது தெரிஞ்சு அங்கே கிளம்பி போயிருக்காரு. போனவுடனே இவங்க அந்த அட்வொகேட் பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, பார்த்தோன்னே இவங்ககிட்ட போய் திரும்ப நல்லவர் மாதிரி பேசியிருக்காரு. ஓகே, பேசணும் இவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஓகே அவர் ரியலைஸ் பண்ணிட்டார் போல், மாறிட்டார் போல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நினச்சோடனே என்ன பண்ணியிருக்காரு, குழந்தைய நான் கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன் குழந்தைக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தரையில் போட்டு 8 முறை ஓங்கி அடிச்சிருக்காங்க. கூட்டிகிட்டு தெரு முனையில் நிற்க வச்சு அந்த சிசிடிவியும் லைக் வைரல் ஆச்சு இல்லையா. அடிச்சுட்டு அந்த குழந்தைய அப்படியே தோளில் தூக்கி போட்டு அந்த வீட்டு வாசலில் வந்து போட்டுட்டு போயாச்சு. ஓகே, அந்த வீட்டு வாசல்லேருந்து எட்டி பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து எட்டி பார்க்குறாங்க, குழந்தை வந்து ரத்த வெள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஓகே, உடனே அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து குழந்தையோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த சிசிடிவியை பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. அப்புறம் போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேடுறாங்க. பதுங்கி இருந்த அந்த பர்சன் தப்பிக்க முயற்சி பண்ணதுனால காலில் சுட்டு பிடிச்சு இப்போ விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இந்த மனநிலை ஏன் மேம் வருது? அதாவது பிறப்பு சரியில்லை, வளர்ப்பு சரியில்லாமா இல்லை,
இவனுங்க பிறந்தது முழுக்க முழுக்க காமத்துக்கு தான் பிறந்திருப்பாங்க, கள்ளக்காதலுக்கு தான் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி நாய்ங்க தான் இந்த மாதிரியான பொறுக்கித்தனம், இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு தானே சொல்ல தோணுது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி வந்துட்டு போகும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸாக உருவாக்குறாங்கன்னும் போது அவங்களோட எஸ்பெஷலி தட் இஸ் ஜுவனல்ஸ் 18 வயசு கீழே இருக்கவங்க எடுக்கும் மேபி ஏதாவது ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும், ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகே, இது ஒரு கட்டத்துக்கு மேலே இது என்னைக்கு எக்ஸ்ட்ரா மேட்டர் அஃபேர் எங்கே தாண்டி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை கொண்டு போய் அவனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு 90 கிலோ 100 கிலோ ஒரு மிருகத்துக்கிட்ட ஒரு மனுஷங்கிட்ட போய் காமிச்சா பரவாயில்ல, 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைகிட்ட போய் அவன் வீரத்தை காட்டுறான் அப்படின்னா என்ன அவெல்லாம் ஆம்பளை. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம பார்க்கும்போது நம்ம இதே கேரளாலே நடந்த இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பார்த்துருப்போம். அதாவது கண்ணூர் இன்சிடென்ட். அந்த பீச்சில் குழந்தைய வந்து தூக்கி போட்டு கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டு கொலை பண்ண விஷயம், குழந்தை வந்து அதுவாக நடந்து போயிருச்சுன்னு சொன்ன விஷயம். அப்புறம் போலீஸார் வந்து விசாரணை மேற்கொள்ளும்போது குழந்தையோட பால் பாட்டில், இந்த அம்மாவோட ஃபுட் பிரிண்ட்ஸு, அவங்க கட்டியிருந்த சேலையில் இருந்தக்கூடிய மணல் எல்லாம் பார்க்கும்போது அவங்க தான் வந்து அந்த இடத்துல கொண்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இன்னொரு இன்சிடென்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டில் நடந்தது. அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இந்த குழந்தைனால தான் நான் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும், இந்த குழந்தை எல்லாம் நான் ஏன் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு சொல்லி தாயே கொலை பண்ண விஷயம். ஓகே, இந்த மாதிரி இப்போ எப்போ எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சுன்னா, ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைனால அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஓகே, ஒன்று இல்லையா, அடுத்தது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது இந்த குழந்தைனால தான் நீ என் கூட இருக்க மாட்டேங்கிற, அப்போ குழந்தைய நான் கொண்டுட்டா நீ என் கூட வந்துடுவில்ல, விச் மீன்ஸ் இந்த மாதிரியான சம்பவங்கள். ஸோ இன்றைக்கி திருமணத்தை தாண்டிய உறவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெண் வந்து கணவனை விட்டு பிரிந்து போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆண் வந்துட்டு எனக்கு இந்த பெண் வேணும், அதுக்கு இடைஞ்சலாக இந்த குழந்தை தான் இருக்குது அப்படிங்கிறத இருக்கட்டும், இன்றைக்கி அந்த ஒரு விஷயம் அந்த குழந்தை வரைக்கும் நீண்டு தாண்டி போயிருக்குன்றது தான் இது. அதற்கு அதாவது கட்டிய கணவனையோ மனைவியோ கொலை பண்ணுறது அளவுக்கு மீறி இன்றைக்கி குழந்தைங்களை கொலை பண்ணுற அளவுக்கு இந்த மென்டாலிட்டியானது வந்து மாறி இருக்கு. ரொம்ப கொடூரமாக அப்படிங்கிறத ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம காலங்காலமாக ஆண்கள் தான் இப்படி கொடூரமான மிருகங்களாக இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் பெத்த தாயே தான் பெத்த குழந்தைய கொடூரமான முறையில் கொலை பண்ணக்கூடிய பற்றி 4 இன்சிடென்ட் சொல்லியிருக்கீங்க. ஏன் நம் தாயை ஒரு பெண்ணே ஏன் இப்படி மாறுறாங்க? இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், கொண்டுட்டு அதை மறைச்சிடலான்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஏன்னா தாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிறைய இந்த டிவோர்ஸ் கேசஸ் இல்லை கஸ்டடி பெட்டிஷன்ஸ்லாம் வரும்போது தாயை விட குழந்தை நல்லா யாராலும் பார்த்துக்க முடியாது. அப்பா இல்லாமல் கூட ஒரு குழந்தை இருந்துருக்கலாம், அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை இருக்க முடியாது. ஏன்னா பாசம் அந்த விஷயம் எல்லாமே குழந்தைக்கு கொண்டுட்டு போகிறது தாயாக தான் இருக்கணும் அப்படின்னும் போது நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. என்னென்னா நம்ம அந்த விஷயத்தை வச்சு எப்படியா தப்பிச்சிடலாம், எப்படியாவது மூடி மறைச்சிட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போக இதுவாகிடுச்சு. பிகாஸ் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எப்படி ஆகிடுச்சுன்னா, ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டு. அதாவது எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன், எனக்கு நான் முக்கியம், வேற யாரும் எனக்கு முக்கியம், எதை வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் வாழ்வேன், யாரு கூட வேணாலும் இருப்பேன். அதான் டு வாட் எக்ஸ்டென்ட்னு கேட்கும்போது டு எனி எக்ஸ்டென்ட். ஓகே, அதற்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறத விஷயம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது எஸ், இவங்க எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம கொலை பண்ணால் நம்ம ஜெயிலுக்கு போவோம், நமக்கு வந்து தண்டனை இருக்குன்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்ச யாருக்காவது பயம் இருந்ததா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இங்கேயும் மற்ற கிரைம்ஸ் மாதிரி அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது இங்கேயாகத்தான் இருக்கணும். ஏன்னா அந்த கேரளா சம்பவத்தில் பார்க்கும்போது அவனே அந்த மாதிரி பண்ணாலும் அந்த தாய்க்கு அந்த மனசு துடிச்சிருக்கணுமா இல்லையா? என் குழந்தைய அடிக்க நீ யார், என் குழந்தைய நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு இம்மீடியட்டாக அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் கேட்குறது தப்பா சரியானு தெரியல. அந்த தாயின்னு சொல்ல முடியாது, அந்த குழந்தையோட அந்த அம்மாவுக்கு அவ்வளோ தூரம் செக்ஸ் வெறி பிடிச்சி போயிருக்கான், அப்படிதான் கேட்க தோணும். அது எல்லாமே நமக்கு இதுக்கப்புறம் தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமாக தான். எதற்கு நான் குழந்தைய அடிச்சு கொள்ற அளவுக்கு நீ வேடிக்கை பார்க்குறேன்னா உனக்கு செக்ஸ் வெறி இருக்கா அப்படின்னு கேட்கும். அதற்கு குழந்தை எந்த வகையில தடையா இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியும். பாட்டிகிட்ட கொடுத்துருக்கலாம், ஹஸ்பண்ட் சைடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தை தான் இடைஞ்சலா இருக்குன்னா அங்கே கொடுத்துருக்கலாம் இல்லை குழந்தைய. இன்னொன்று அந்த பெண் யோசிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தை மீது இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடியவங்க எப்படி அவங்கள ஒழுங்காக வச்சுக்க முடியும்? எஸ், இன்னொன்று you didn't get divorce, ஆல்ரெடி ஒய்ஃபையும் அந்த மாதிரி அடிச்சு தாக்கி தானே கோமால இருக்காங்க. அப்போ எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவன் ஒரு சைக்கோ அவன் ஒரு சைக்கோ, 2 சைக்கோவும் சேர்ந்து அப்பாவே குழந்தைய கொலை பண்ணியிருக்குங்க. இந்த கேரளா கேஸ்லையும் சரி, உத்தரப்பிரதேசம் இந்த கேஸ்லையும் சரி, இந்த தாய்க்கும் அதாவது அந்த நாய்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கிடைக்கும்? எஸ், இங்கே மர்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டு ஒன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் நம்ம பார்க்க போகும்போது ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டும் அதில் உள்ளே வரும். அப்படின்னும் போது அகெயின் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பேஸ்ட் ஆன் ஆக்ட்ஸ் செக்ஷன்ஸ் படி ஆக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா உச்சபட்ச தண்டனையான லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. அது வந்து அவங்க எந்த அளவுக்கு கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டாங்க ப்ளஸ் எவிடன்சஸை வைத்து உச்சபட்ச தண்டனையானது இங்கே கொடுக்கப்படும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் தான். நான் பர்சனலாக தூக்கு தண்டனைக்கு எதிரான
கருத்தியல் கொண்ட ஒரு பர்சன். நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லி. ஆனால் இந்த கேஸில், இந்த கேரளா கேஸாக இருக்கட்டும், அந்த உத்தரப்பிரதேச கேஸாக இருக்கட்டும், அந்த 3 நாய்களையும் துடிக்க துடிக்க தூக்கில் போட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு இதன் மூலமாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா, தண்டனைகள் கடுமையாகத்தான் இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப இப்போ எப்படி நம்ம ஒரு இதுலேயும் முடிக்கிறோன்னா, சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின்ன்ற கான்செப்டோடு நம்ம முடிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்க மனசுலேருந்து வரும்போது தான் வந்துட்டு நம்ம இங்கே ஒட்டுமொத்தமான மாற்றத்தையே எதிர்பார்க்க முடியும். நிச்சயமாக நீங்கள் நிறையா ஒரு அவேர்னஸோட ஒரு பதிவு தான் அது. ஒருவேளை அப்படியான ஒரு எண்ணம் இருக்குது, நம்மளும் நம்ம குழந்தை ஏதாவது பண்ணலாம், நம்மளும் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் எப்படி வேணால் நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ். எப்படி வேணால் வாழலாம் அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. என்னோட இப்படி தான் வாழணும், இதுதான் வாழணும் அப்படிங்கிறது தான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. மேபி அதை எல்லாரும் யோசிச்சாங்க அப்படின்னால இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு வந்துட்டு ஒரு வே அவங்க கிரியேட் பண்ணாமல் இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் நிறைய ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த சமூகத்தில் எப்படியான ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த குற்றவாளிகளுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.